பேராசிரியர் இ வளங்கன் அவர்கள் உரையாற்றுகிறார். ஆமா, சரியான சொன்ன பேராசிரியர் வளனறிவு அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அவர் அந்த தூய தமிழ் பெயர் வேண்டி அந்த பள்ளி ஓய்வு பெற்ற பிறகு கூட பாக்கி பொழுது அவர் பெயர் வளனறிவு என்றால்தான் எல்லாருக்கும் நினைவு எப்படி என் தவறி வந்து மக்கள் கவன ஈர்ப்பு பட்டினி போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய களப்போராளிகளே, அரியலூர் அண்ணா சிலை அருகிலே நடக்கிற இந்த தமிழ் வழி கல்விக்கான இந்த பட்டினி போரிலே கலந்து கொள்வதிலே ரொம்ப உணர்வோடு இங்கே நீங்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அரங்கநாதன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் எங்கும் களமாடுகிற சின்னப்ப தமிழர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில தன்னை இணைத்துக் கொண்டு மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை செய்து இருக்கிறார்கள். எப்பொழுதும் அரியலூரில தமிழ் களம் தன்னுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இப்போது இந்த ஐந்தமிழ் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்களும் இணைந்து நடத்துகிற செந்தமிழ் எழுச்சி நடுவம் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று எங்களுக்கெல்லாம் இந்த அருமையான பச்சை துண்டை வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய தோழர் சுபா இளவரசன் ஐயா அவர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கிற பச்சை மனிதர் சண்முக சுந்தர ஐயா அவர்களே, மற்றும் பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களே, அத்தனை பேரையும் வணங்குகிறேன். இன்னைக்கு இந்த மறைமலை அடிகளார் நினைவு நாளில இந்த தமிழ் வழி கல்வியை பற்றி, தமிழ் வழிபாட்டு மொழியாக இருப்பது, தமிழ் அறமந்தத்தில் இருப்பது, தமிழ் வணிக மொழியாக இருப்பது என்பதை பற்றியெல்லாம் இங்கே அதற்காக மக்களிடம் கவன ஈர்ப்பை ஏற்படுத்துவது என்கிற ஒரு நிலையில பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் பல்வேறு கருத்து முரண்களை தாண்டி இங்கே இந்த பட்டினி போரில் நாம் பங்கேற்றிருக்கிறோம். ஏனென்றால் இங்கே பேசிய பலருடைய கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் தமிழ் வழி கல்வி என்கிற ஒன்று அந்த ஒற்றை புள்ளியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எதனாலே இந்த அரியலூர் மண்ணில் இதை நடத்துகிறார் இன்னொரு வரலாற்றை பார்த்தோம்னா, அந்த காலத்துல மழவராயர் காலத்திலேயே அந்தக கவி வீரராக முதலியாருக்கு இடம் தந்து காப்பாற்றி தமிழை வளர்த்தது இந்த அரியலூர் மண். அந்த வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். வீரமாமுனிவர்னு ஒரு வெளிநாட்டுக்காரர் தமிழை வளர்ப்பதற்காக வந்தபோது மராட்டிய மன்னர்கள் விரட்டி அடித்த போது அரங்கப்புறம் மலவராயர் தான் 100 ஏக்கர் இடத்தை கொடுத்து ஏலாக்குறிச்சியில அவருடைய அந்த அகராதிக்காக, அவருடைய அந்த எழுத்து சீர்திருத்தத்துக்காக அவரை காப்பாற்றியது இந்த அரியலூர் மண். நம்முடைய வை பொன்னம்பலனார் தமிழகம் எங்கும் பாவானார் உட்பட தமிழ் பச்சை ஊட்டிய மண் இந்த அரியலூர் மண். கீழப்புல்லூர் சின்னசாமி இந்த இந்தி திணிப்பு போரில தன்னுடைய உயிரீகத்தை தந்த மண் இந்த அரியலூர் மண். இப்படி இந்த அரியலூர் மண் இன்றைக்கு இந்த தமிழ் வழி கல்வி இயக்கத்திற்கு பேராதரவு தந்திருக்கிறது. ஐயா சின்னப்பத்தமிழர் ஐயா அவர்கள் நடத்திய கூட்டங்களுக்கு நான் திருச்சியில பங்கேற்றிருக்கிறேன். அங்கே அரங்க கூட்டம் தான் நடக்கும், ஒரு 10 பேர் கூட வரமாட்டார்கள். நான் இங்க அரியலூர்ல பார்க்கிறேன், இவ்வளவு பேர் இயக்கங்களாக பங்கேற்றிருப்பது என்பது இங்கு இந்த தமிழ் இன உணர்வு, தமிழ் மொழி உணர்வு உயிரோடு இருப்பதை நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அதுதான் அரியலூர் நண்பர்களே. அந்த வகையில இங்க பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இந்த தாய்மொழி வழி கல்வியை பற்றி ஐரோப்பியர்கள் நிறைய பேசினார்கள், நிறைய எழுதினார்கள். அவங்க காலத்துல தாய்மொழி வழியை ஆதரிக்கிறதுக்காக பல்வேறு புலவர்களுக்கு எல்லாம் அரசாங்க சம்பளம் கொடுத்து சென்ட் ஜார்ஜ் சோற்று காலேஜில் கிட்டத்தட்ட 30 தமிழாசிரியர்கள் சிதம்பரவாதியார் உட்பட அன்றைக்கு பெரிய பெரிய பதிப்பாளர்களை எல்லாம் அந்த நிறுவனம் தான் உருவாக்கியது. ஆக நம்மை வேற்று மொழியாளர்கள் ஆதிக்கம் செலுத்திய போது இந்த ஐரோப்பியர்கள் அல்லது ஆங்கிலேயர்கள், கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் தான் இந்த அவரவர் தாய்மொழியிலே கல்வி தர வேண்டும் என்கிற கொள்கையை, இன்னும் சொல்ல போனால் கல்வி என்பது மதங்கள்ல கிடந்துச்சு. மதரசாவுக்கும் சமஸ்கிருதத்துக்கு நிதி தந்த போது மெக்காலே தான் அந்த கல்வியை பொது கல்வி என்கிற ஒன்றை கொண்டு வந்தார். நாம் இன்னைக்கு கணிதம் அறிவியல் படிக்கிறோமே, அந்த கல்வி முறையை தந்தவர்கள் ஐரோப்பியர்கள் தான். நான் அதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஏனால் இங்க பயிற்சி மொழி தமிழ் என்கிற ஒரு கொள்கை முன்வைத்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் தமிழர்கள் காசு கொடுத்தால்தான் வகுப்புக்கு வருவார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. நாகப்பட்டினத்துல அந்த பாதிரிமார்கள் வந்த போது என் பிள்ளை கூலிக்கு போகணும், இன்னைக்கு 4 அணா கொடு, 1 அணா கொடு என்று காசு வாங்கி கொண்டு மாணவனை அவர் அழைத்த காலம் உண்டு இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை நண்பர்களே. நாம் இன்றைக்கு 90 விழுக்காடு நிறைய படித்திருக்கிறோம்.
நம்ம இந்தியாவில் நாம ஒரு 3வது 4வது இடத்துல வளர்ந்து இருக்கிறோம். ஆகையினால இன்றைக்கு சராசரி கல்வி என்பதை விட தரமான கல்வி என்பது அடிப்படையாக இருக்கிறது. இங்கே பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இன்றைக்கும் தமிழ் வழி கல்வி தரமான கட்டிடத்தோடு தரமான சீருடையோடு தரமாக நடத்தப்படுகிற போது அந்த பள்ளிகள் சிறப்பாக நடக்கின்றன. அப்படியானால் நாம் ஒரு கோளாறு செய்கிறோம். இங்கே தரமான கட்டிடம், ஒரு கழிப்பறை கூட இருப்பதில்லை. இந்த காலத்துல ஒரு சாதாரணமான கிராமத்தில் இருக்கக்கூட ஒரு மனிதன் கூட ஒரு ஒழுங்கில்லாத கழிப்பறை இல்லாத பள்ளிக்கு எப்படி செல்வான்? இவர்கள் இது இந்த பொதுப்பணித்துறைகளை கொடுத்து இத குட்டிச்சவராக்குற ஒரு சூழல் இருக்கிறது. இதை நாம் மிக நுட்பமாக கண்டிக்க வேண்டும். அப்ப கல்வி கொடுக்கப்படுகிற இடம் முதலில் சுகாதாரமாக இருக்க வேண்டும், 2 தரமாக இருக்க வேண்டும். இன்னொன்றையும் நான் நுணுக்கமாக இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்கள் அரசு பள்ளிகள்ல நல்ல கல்வியாளர்களாக அறிவாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் என்பது சீர்கெட்டு கிடக்கிறது என்பதை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். அது என்றைக்கு அது திமுக ஆட்சியா இருந்தாலும் அண்ணா திமுக ஆட்சியா இருந்தாலும் அது என்றைக்கு சீர்திருத்தப்படுகிறதோ அன்றைக்கு தான் இது வளர்ச்சி பெற முடியும் நண்பர்களே. அப்போ இந்த பயிற்சி மொழி ஏன் தமிழர்கள் தமிழ் மாணவர்கள் தமிழ் வழி கல்வியை விட்டுவிட்டு ஆங்கில கல்வியை நோக்கி செல்லுகிறார்கள்? 2 காரணிகளை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. 1 தரமற்ற கல்வி, 2 நம்முடைய நாட்டில் மனித வளம் மிகுதியாக இருக்கிறது. மனித வளம் மிகுதியாக இருக்கிற போது வேலை வாய்ப்பு ஆங்கில வழியில எளிதாக கிடைக்கிறது. இங்க நம்ம இன்னைக்கு 10 கோடி இருக்கோம், 12 கோடி இருக்கிறோம். 12 கோடி பேருக்கு நம்மளால வேலை தர முடியாது. அப்ப மக்கள் தொகை இந்த சீனாவாக இருந்தாலும் சரி, மக்கள் தொகை இந்த தமிழகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் எது உலக மொழியோ அந்த உலக மொழியோடு செல்வதுதான் அவருக்கு சரியாக இருக்க முடியும். அதுல நமக்கு எந்த மாற்ற கருத்து இல்லை. ஆனால் நாம் இந்த தமிழ் வழி கல்வி இயக்கம் யாரை குறி வைக்கிறோம்? எதற்காக தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் இந்த கவன ஈர்ப்பை ஏற்படுத்துகிறோம்? இன்னைக்கு நான் மாவட்ட எல்லையில தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர் மாவட்ட எல்லையில இருக்கிறேன். அங்க ஒரு 20 வேன் வருது. 20 கூண்டுல மாணவர்கள் வெளியில் போகிறார்கள். ஆனால் கடைசியில் அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் யார் படிக்கிறார்கள்? விவசாய கூலிகளிலும் ஏழைகள். 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க கூட தன்னுடைய பிள்ளை அந்த பள்ளியில சேர்க்க தயாரா இல்ல. ஒரு எழுத்தர் அல்லது ஒரு அரசு பணியாளர் யாருடைய சேர்க்க தயாரா, அவர்களை நாம் குறை சொல்ல முடியாது. காரணம், அவர்கள் தன்னுடைய பிள்ளையும் ஒரு வேலை வாய்ப்புக்குரிய கல்வியை பெற வேண்டும். நமக்கு பிறகு அவர் இந்த விவசாயத்தை செய்யக்கூடியவை கூடாது என்கிற எண்ணத்தோடு செய்கிறார். அப்படியானால் நண்பர்களே, இந்த தமிழ் வழி கல்வியில படித்து வளர்ந்தவர்களுடைய வரலாறுகளை நாம் அவர்களுக்கு சொல்லித் தருவதோடு மட்டுமன்றி அந்த ஆங்கில பள்ளிகளில் கொடுக்கப்படுகிற தரமான தூய்மையான சூழலை அமைத்து தருகிற கல்வியை தமிழக அரசு அவசியம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது இந்த எண்ணிக்கைகள் மூடப்படாத ஒரு சூழல் இருக்கும். இதை நாம் அரசுக்கு கவனப்படுத்துகிறோம். தமிழர்களுக்கு இயல்பாகவே வேற்றுமொழியின் மீது ஒரு பற்று தொடக்க காலத்திலிருந்து, அது சமஸ்கிருதமா இருந்தாலும் பாலியா இருந்தாலும் அபப்பிரம்சாவாக இருந்தாலும் அதை பற்றிய புரிதல் இந்தியே இவர்கள் வளர்ந்தவர்கள். காரணம், இந்த நாடு விடுதலை பெற்ற போது 1 விழுக்காடு தான் எழுத படிக்க கற்றவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு 90 நாய்க்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் பயிற்சி மொழி என்பது ஒரு பெரிய வரலாறையே சந்தித்து இருக்கிறது. நாம் அதை பார்க்கிறோம். இங்கே பேசிய பல பேர் திராவிட இயக்கங்களை மிக மனநிலையாக திட்டினார்கள். 1 விழுக்காடு கூட இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. காரணம், 1930களில் சீர் போராட்டம், திரு போராட்டம் என்று போராட்டம் நடத்திய போது அன்றைக்கு அறிஞர் அண்ணாவோ, அன்றைக்கு தந்தை பெரியாரோ, அன்றைக்கு திராவிட இயக்கத்துக்காரர்கள் தான் திரு என்றுதான் போட வேண்டும், ஸ்ரீ என்று போடக்கூடாது என்று நிலைநிறுத்தினார்கள். அக்கராசனர் போய் தலைவர் வந்தது, சபாநாயகர் போய் இன்னைக்கு அவைத்தலைவர் வந்தார். ஏனால் 1000 சொற்களை அடுக்க முடியும். தூய தமிழ் வளர்ந்தது. தந்தை பெரியார் மறைமலைகளை அழைத்து இந்தி திரும்புக்கு எதிராக நான் பின்னால் இருக்கிறேன், நீங்கள் முன்னால் போங்கள் என்றார். இன்னைக்கு மறைமலைகளை பேர்ல தான் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையினால ஏதோ திராவிட இயக்கங்கள் எல்லாம் தமிழை அழித்து விட்டன என சொல்லுகிற ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்யை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நண்பர்களே. காரணம், இந்த நாடு விடுதலை பெற்ற போது நீங்க பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலேயே அபிலாசன் செட்டியார் கலைக்கலைஞர்களை வெளியிட்டார். காங்கிரஸ் பேர் இயக்கம் அன்றைக்கு தமிழுக்கான பல்வேறு முனைப்புகளை தந்தது. அன்றைக்கு நமக்கு பள்ளிக்கூடங்கள் தேவைப்பட்டன. அன்றைக்கு தொடக்க கல்வி, உயர்நிலை கல்வி என்பது அடிப்படையாக இருந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தான் நமக்கு கல்வி கணை திறந்தார். நாம் அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய மிகப்பெரிய தமிழ் தொண்டை நாம் மறுத்துவிட முடியாது, மறந்துவிட முடியாது. அவர்கள் செய்த பணி தொடக்க காலத்தில் அடிக்கட்டுமான பணி. அதை தாண்டு 70களில் உயர்கல்வி என்ன வருகிற போது இந்த
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த போது மிகப்பெரிய அளவுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில நெடுஞ்செழி அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த போது 1000 சொச்சம் தமிழ் வழி கல்வி நூல்கள் எழுதப்பட்டன. இன்றைக்கும் நான் திருச்சி தூய வளனார் கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறேன், ஓய்வு பெற்று இருக்கிறேன். அங்க அந்த தமிழ் வழி நூல்களை பார்த்தால் அது தாவரவியலாக இருக்கட்டும், கனிம வேதியியலாக இருக்கட்டும், உயிர் நுட்பவியலாக இருக்கட்டும், இப்படி இந்த தாய்மொழி வெளியில நீங்க மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அனைத்து நூல்களையும் இவர்கள் வெளியிட்டார்கள் என்பர்களே, அவற்றை நாம் மறுக்க முடியாது. ஆனால் தமிழ் வழி கல்வியை உயர்கல்வியில கொண்டு வந்த போது மாணவர்கள் போராடினார்கள். அன்றைக்கு குன்றக்குடி எல்லாரும் விஸ்வநாதமும் கருணாநிதியிடம் போய் வேண்டாம், பிறகு தள்ளி போடுங்கள் என்றார்கள். காரணம், மாணவர்கள் ஆங்கில வழியில் படிக்கிறார்கள், கற்பிக்கிற ஆசிரியர்கள் ஆங்கில வழியில் படிக்கிறார்கள், இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுங்கள் என்றார்கள். இதெல்லாம் வரலாறு நண்பர்களே. அன்றைக்கு மாபோசி கூட இந்த தமிழ் வழி வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டை தான் எடுத்தார். இதெல்லாம் 1972 நடந்த வரலாறு நண்பர்களே. இதை நான் ஏன் இங்கே சுட்டி காட்டுகிறேன் என்றால், போகிற போக்குல நமக்கு முன்னால் தமிழுக்காக தொண்டு செய்தவர்களை மீது சேரை வாற்றி இறைப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி. இது அந்த 72 நடந்த ஒரு வரலாறு நண்பர்களே. அப்படித்தான் இங்கே தமிழ் வழி கல்வியை உயர்கல்வியில கொண்டு வந்தார்கள். அதே நேரத்தில் தொடக்க கல்வியிலேயும் உயர்நிலை கல்வியிலேயும் நீங்கள் தமிழ் கொடிவாளர்கள் 3 தொகுதி வெளியிட்டு இருக்கிறார். தமிழ் வழி கல்வி என்கிற பெயராலே அவர் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர். யார் யார் தடங்களாக இருந்தார்கள், அவர் யாரையும் விட்டு வைக்கவில்லை. பேராசிரியர் அன்பழகனாக இருந்தாலும், திமுக கருணாநிதியாக இருந்தாலும், இவர்களெல்லாம் எந்தெந்த இடத்துல எனக்கு முட்டுக்கட்டை போட்டார்கள். ஏன்னா அவர் தான் உயர்கல்வியில பொறியியல தமிழை அறிமுகப்படுத்தியவர். இன்றைக்கு சிவிலும் இன்னும் அந்த ஒரு 2 பாடங்கள்ல மட்டும் பொறியியல் கல்வி ஒரு 20 ஆண்டுகளாக கற்பிக்கப்படுகிறது. நாம் அதை மறுக்க முடியாது. ஏன் நீங்க MBBS சொல்லப்படுகிற இந்த மருத்துவ படிப்பு, அலோபதி மருத்துவ படிப்புக்கு கூட இன்றைக்கு நம்முடைய மருத்துவர் நரேந்திரன் போன்றவர்கள் 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருக்கிறது. கொஞ்சம் அந்த முதலாண்டு வரை கூட ஒரு முறை முயற்சி செய்தார்கள். என்ன சிக்கல் இதில் வருகிறது என்பதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும். தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய நூல்களிலேயே அதிகமாக லட்சக்கணக்கில் இருக்கிற நூல்கள் இந்த அலோபதி மருத்துவ நூல்கள் தான். தொல்காப்பியம் விற்கல, சங்க இலக்கியம் விற்கல, தமிழ் இலக்கியங்கள் விற்கல. அப்போ ஒரு மனிதனுக்கு தேவை ஏற்படுகிற போது அவன் அந்த நூல்களை வாங்குகிறான் என்பதற்கு இது நல்ல சான்று நண்பர்களே. அங்க நம் மருத்துவர் இன்றைக்கும் அவர் தமிழால் மருத்துவ கல்வி முடியும்னே ஒரு நூல் எழுதியிருக்கார். மருத்துவர் இவர் போன்றவர்களை தமிழக அரசு பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு நல்ல சூழல் கனிந்து இருக்கிறது. நமக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் மீது அக்கறை இல்லை. நாம் அவரோடு 300 மடங்கு கருத்து முரண்பாடு உடையவர்கள். நமக்கும் அவர்களுக்கும் ஒரு வினாடி கூட, ஒரு புள்ளி கூட நமக்கு அவர்களுக்கும் ஒற்றுமை இருக்க முடியாது, வாய்ப்பும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நடுவண் அரசாங்கம் இந்த புதிய கல்வி என்கிற பெயராலே ஒரு நல்ல செய்தியை தருகிறது. அவரவர் தாய்மொழியில உயர்கல்வி இருக்க வேண்டும். அது கலை அறிவியல் படிப்பாக இருந்தாலும், பொறியியல் படிப்பாக இருந்தாலும், மருத்துவ படிப்பாக இருந்தாலும் அந்த தாய்மொழியில இவர்கள் தருவார்களே, ஆனால் நாங்கள் நிதி தருவோம் என சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறார் அந்த வார்த்தை எச்சரிக்கையா பயன்படுத்துறேன். கொடுப்பாங்களான்னு தெரியாது, ஏன்னா அவங்க சொன்னது எதையும் செய்ததில்லை. ஆனா அவர்கள் அந்த கருத்தை வலியுறுத்துகிறார்கள். இப்போ இந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, அடுத்து வரப்போகிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அந்த மொழி சூழலை புரிந்து கொண்டு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உயர்கல்வியை பொறுத்தவரை. ஏனென்றால் இன்றைக்கு உயர்கல்வியில பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. கலைக்களஞ்சியங்கள் வேண்டும், சின்ன சின்ன அகராதிகள் வேண்டும். நீங்க அனாட்டமிக்குனா, நீங்க பேத்தாலஜிக்குனா, பார்மகாலஜிக்குனா அதற்கான நூல்கள் தமிழில் இருக்கணும். அதற்கான கலைக்களஞ்சியங்கள் வேண்டும். அப்பதான் உயர்கல்வியில நீங்க ஆய்வு அளவுக்கு செல்ல முடியும், மாணவர்கள் படித்து வெற்றி பெற முடியும். அதற்கான இந்த இலக்கிய சூழலும் நூல்களையும் எழுதுகிற வேலையை தமிழ் வளர்ச்சித்துறை செய்கிறதாங்கன்னா, தமிழ் வளர்ச்சித்துறையில சம்பளம் கூடவே பணம் இல்ல. தமிழ் பல்கலைக்கழகத்துல 6 மாசம் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. எவ்வளவு இழிநிலை! இந்த இழிநிலையை நாம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க திராவிட இயக்கம் என்பதற்காக பல்கலைக்கழகத்தில் ஒரு வாரியார் கூட சம்பளம் கொடுக்கலனா, ஒரு அறிவாளி அந்த பல்கலைக்கழகத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைப்பானா? அது என்ன நியாயம்? அப்போ நீங்க தமிழ் வளர்ச்சித்துறை என்கிற ஒன்றே அடியோடு குட்டிச்சோராகி கிடக்கிறது. இன்றைக்கு சமீபத்தில் ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சி பணி அவர்கள் அறிஞர்களா ஒரு அவையம் கூப்பிட்டு என்னை வச்சிருந்தார். நான் பல்வேறு கருத்துக்கள் அங்க பரிந்துரைத்தேன். என்ன செய்ய வேண்டும்,
நீங்க இந்த மாதிரி நீங்க அனாட்டமில ஹேண்ட்புக் ஆஃப் அனாட்டமி, ஹேண்ட்புக் ஆஃப் பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி என்று போட்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்துல. அது போல அனைத்து துறைகளிலேயும் தமிழிலே வெளிவர வேண்டும். வந்தால்தான் உயர்கல்வியிலே தமிழ் வளர முடியும். அப்ப நண்பர்களே, இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் என்பது முக்கியமில்லை. அந்த அரசுகள் இதை செய்ய வேண்டுமேயானால் மக்கள் இயக்க வேண்டும். இவங்க எப்ப செம்மொழியை வாங்கினாங்க? ஊரு பூரா போராட்டம் நடத்தி, ஊரு பூரா சரி இது நம்ம தமிழ் பேசுறோம், நம்மள கேவலப்பட்டு போவோம். அப்போ எப்போ ஒரு கொள்கை மக்கள் இயக்கமாக மாறுகிறதோ, அந்த கொள்கை மக்கள் இயக்கமாக மாறுகிற போதுதான் அரசியல்வாதி புணுகு போட்டு அல்லது அதை ஒரு மாதிரி சமரசம் செய்வார்கள். அந்த நிலைதான் இந்த அதிமுக திமுக இரண்டு ஆட்சிகளையும் நான் பார்க்கிறேன். நான் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல நீங்க பேரவை உறுப்பினராக பல்வேறு நிலைகளில் இருந்திருக்கிறேன். பல நிலைகளை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஏன் இந்த தமிழ் வழி கல்வி இந்த உணர்வூட்டலுக்கு வந்திருக்கிறேன் என்றால் நண்பர்களே, நல்ல தலைப்பு தந்திருக்கிறார்கள். மக்கள் கவன ஈர்ப்பு. மக்களுடைய கவனத்தை நாம் ஈர்த்தால்தான், மக்கள் இயக்கமாக மாறினால்தான் தமிழ் வழி கல்வி என்பது அரசுகள் திரும்பி பார்க்கும். வேலை வாய்ப்புல தமிழுக்கு முக்கியத்துவம் தரும், வழிபாட்டுல தமிழுக்கு முக்கியத்துவம் தரும். மக்கள் இயக்கமாக மாறி நாங்க கோயிலுக்கு போக மாட்டோம்னா தான் வழிபாட்டுல தமிழ் வரும். நீங்க மத்த ஐந்தமிழ்ல போட்டிருக்கிறார்களே வணிக தமிழ், நீங்க மக்கள் இயக்கமாக மாதிரி எல்லா பலகையும் உடைச்சதுங்க, மறுநாள் எல்லாம் தமிழ் வந்துடும். அப்போ மக்கள் இயக்கமாக எப்போது ஒரு கொள்கை மாறுகிறதோ அதுவரை இங்க வாய்ப்பு இருக்காது. இங்க பல்துறை தமிழ் நல்லா அருமையா ஒரு சொல்லாட்சிய எடுத்து போட்டிருக்கிறார்கள் நம்முடைய ஐந்தமிழ் மன்றத்துக்காரர்கள். பல்வேறு துறைகளிலேயும் தமிழ் வர வேண்டும். நான் சொன்ன துறைகள் மட்டும் இல்ல, இங்க உலக நாடுகள்ல பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல அவரவர் தாய்மொழியில செய்கிறார்கள். இரண்டு நிலையை நான் உலக அளவில் பார்க்கிறேன் நண்பர்களே. ஒன்று, புதிதான உருவான நாடுகள். நீங்க சிங்கப்பூர் 1820க்கு முன்னால மனிதன் வாழ தகுதியற்றது. 1850 மீனவர்களும் அங்க பார்லியும் பயிரிடுறான். நீங்க போல அந்த வரலாறு படிக்கலாம். அங்கே புலம்பெயர்ந்து குடியேறிய சீனர்கள் மாண்டின் மொழி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. புலம்பெயர்ந்து போன மலாய்க்காரர்கள் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மலாய் இல்ல. புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் தமிழ் வழி கல்வி அங்க இல்ல. அங்க நீங்க யாரா இருந்தாலும், சீனரா இருந்தாலும், தமிழரா இருந்தாலும் ஆங்கில வழியில் தான் படித்தாக வேண்டும். ஆனால் அவரவர் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் நிறைய உண்டு. புதிய புதிய வகையில அவன் தாய்மொழியை வளர்க்கிறான். அப்போ இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்க்கிறோம் நண்பர்களே, நீங்க பழைய நாடுகள் தமிழ்நாடு போல இந்தியா போல இருக்கிற நீங்க ரஷ்யாவா இருக்கட்டும், ஆர்மீனியனா இருக்கட்டும், மாண்டின் மொழி பேசுகிற சைனாவாக இருக்கட்டும், அந்தந்த மண்ணிலேயே வாழ்கிற மண்ணின் மைந்தர்கள் வாழ்கிற நாடுகளில தாய்மொழியிலே தான் தருகிறார்கள். இங்க நல்ல அருமையான ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். நம்ம பையன் சீனாவுக்கு போனோம்னா ஒரு வருஷம் மாண்டின் படிக்கணும். நாட் ஓன்லி லாங்குவேஜ், லிட்டரேச்சர், கல்ச்சர், ரிலிஜியன். நீங்க ஆர்மீனியன் போனீங்கன்னா ஒரு மருத்துவ படிப்பு படிக்கிற மாணவன் ஒரு வருஷத்துக்கு ஆர்மீனியன் லாங்குவேஜ், லிட்டரேச்சர், கல்ச்சர், ரிலிஜியன், பிலாசபி இத்தனை அவன் அந்த மொழியில படிக்கணும். ஓராண்டு படித்த பிறகுதான் அவன் எந்த படிப்பு படித்தாலும் சரி. அதுவும் போலந்து போன்ற நாடுகள்ல நீங்கள் படிக்க சென்றால் அங்க போலீஸ் லாங்குவேஜ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி இன் போலந்து. இப்படி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி திட்டங்களை நாம் பார்க்கிற போது மக்கள் மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணில் இருக்கிற அந்த நாடுகள்ல அந்தந்த தாய்மொழியிலே தான் கற்பிக்கிறார்கள். நீங்க என்ன மலாய் போங்க, மலாய் பல்கலைக்கழகத்துக்கு நான் 10 முறை போயிருக்கேன். நீங்க தாவரவியல் துறை, வேதியியல் துறைக்கு போகணும்னு என்னுடைய முதல்வர் முறை கூப்பிட்டார். அங்க போனோம். தாவரவியலும் வேதியியலும் மலாய் பல்கலைக்கழகத்தில் மலாய் மொழி தான் கற்பிக்கப்படுகிறது. ஒரே ஒரு மூத்த பேராசிரியர் மட்டும் தான் ஆங்கிலம் தெரியும். அவரை கூட்டிட்டு வந்தாங்க எங்கள்கிட்ட பேசுறதுக்கு. அப்படியானால் நண்பர்களே, இத்தனைக்கும் அந்த மொழிக்கு எழுத்து இல்ல, ஆங்கில எழுத்துல தான் எழுதுறான். எப்படி மிசோ மொழி ஆங்கில எழுத்துல எழுதுறானோ, எப்படி வட இந்திய மொழிகள் ஆங்கில எழுத்துல அது போன்ற மொழிதான் அது. ஆனாலும் அவன் அந்த மலாய் மொழியை கற்பிக்கிறான். இதையெல்லாம் நான் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். அப்போ ஒரு சிங்கப்பூரை மட்டும் காட்டிவிட்டு அதுபோல இங்கே ஆங்கில வழியில் அனைத்தையும் மாற்றி விடலாம் என்று நாம் எண்ண முடியாது. இன்னொன்று நண்பர்களே, ஏன் இந்த தமிழ் வழி இயக்கம் நாம் வலிமையாக ஆதரிக்கிறோம்? சமூகத்தினுடைய விளிம்பு நிலை, மார்ஜினலைஸ்டு பீப்புள். நீங்க அந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள் இன்னும் என் சொத்துக்கே வழி இல்லாதவன் நீங்க தமிழ் வழியில படிக்கலாம். அதனாலதான் இந்த 60 விழுக்காடு கேட்கிறோம். நீங்க ஐயா அருமையா சொன்னாங்க, அரங்கநாதன் ஐயாவும் அருமையா சொன்னாங்க, கணக்கெடுங்க எத்தனை பையன் தமிழ் வழியில படிக்கிறானோ அதை போடுங்க அப்படின்னாங்க. அப்படி கூட இல்லை நண்பர்களே, நீங்க 90 போடுங்க. ஆங்கில வழியில் படிக்கிற வெளிநாட்டு படிப்பு என் பிள்ளைங்க 2 பேரும் ஆங்கில வழியில் படிச்சா 2 பேரும், என் பொண்ணு சிங்கப்பூர்ல பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில மேனேஜர் இருக்கா, என் பையன் அரபு நாட்டுல இருக்கான். நான் எப்ப ஆங்கிலத்துக்கு முடிவு பண்ணிட்டனோ
அதுக்கப்புறம் உள்ளூர்ல இருக்கக்கூடிய சோத்துக்கொள்ளி இல்லாத கோமணம் கட்டிட்டு இருக்க அடுத்த வேலைக்கு இல்லாதவனுடைய பிள்ளையோட என் பிள்ளை போட்டி போடலாமா? அது நியாயமா? அடுக்குமா? அது என்ன நியாயம்? இங்கே தருகிற ஆங்கில கல்வியாவது தரமாக இருக்கிறதா? நீங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு அமெரிக்காவுக்கு வேலை போனா நீங்க ஐலெட்ஸ் படிக்கணும், டோஃபல் படிக்கணும், 10 படிப்பு இருக்கு, அதுல ஏதாவது 2 பாஸ் பண்ணிருக்கணும், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு உள்ள போக முடியாது. அப்போ இந்த மனித வளம் மிகுந்த நாட்டுல நம்முடைய பள்ளியில பட்டப்படிப்பு முடித்தோடனே அல்லது 12ஆம் வகுப்பு படித்தோடனே அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஐலெட் மாதிரியான வெளிநாட்டுக்கு போகிற ஆங்கில கல்வியை கற்றுத்தர வேண்டும், இல்லைன்னா அங்க போக முடியாது. நீ 5 லட்சம் 10 லட்சம், ஏன்னா ஒரு காலத்துல எளிமையாக சென்றார்கள். பெரும்பாலும் இன்றைக்கு தமிழர்கள்ல பொறியியல் படித்தவர்கள், மருத்துவம் படித்தவர்கள், அதுவும் குறிப்பா செவிலியர் படிப்பு படித்தவர்கள், இவர்கள் நிறைய வெளிநாட்டுக்கு போகிறார்கள். அப்ப அவங்களுக்கு தேவையான அந்த ஆங்கில கல்வியை நம்முடைய பள்ளியிலையும் கல்லூரியிலையுமே நடத்தணும். இல்ல அந்த வாத்தியாருக்கு முதல்ல அந்த வாத்தியாரெல்லாம் தூக்கணும். இந்த தமிழ் வழி கல்விக்கு நண்பர்கள மிகப்பெரிய எதிரிகள் ஆசிரியர்கள். நான் 36 ஆண்டு 37 ஆண்டு ஆசிரியரா இருந்துட்டு சொல்றேன். நான் பல்வேறு உயர்மட்ட நிகழ்ச்சிகளை இதை பேசியிருக்கேன். தமிழ் வழி கல்வி வேணும்னு பேசியிருக்கேன். அப்போ அவர்கள் சந்திக்கிற சிக்கல், அதெல்லாம் ஆங்கில வழியில படிச்சவன். ஒரு கலைச்சல் கூட தமிழ்ல என்ன இருக்குன்னா, அப்பதான் நான் கேட்டேன், அறிவியல் தமிழ் களஞ்சியம் 25 தொகுதி போட்டிருக்கான் தமிழ் பல்கலை, ஒரு நாள் நீ பார்த்திருப்பியா? அது என்ன கலைச்சொல்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க டிக்ஷனரி ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இன் தமிழ் அப்படின்னு போட்டிருக்கானே, ஒரு நாள் தெரியுமான்னா ஒருத்தனுக்கும் தெரியாது. ஆனா சொல்லுவான் தமிழ்ல என்ன இருக்குமா, இவனுக்கு தெரியலன்னு சொல்லு. அப்ப நண்பர்களே, இந்த ஆசிரியர்கள் மாற வேண்டும். அவர்களுக்கு தமிழ் வழி பயிற்சி தர வேண்டும். இல்லை என்றால் அவர்களே மாணவர்களை தூண்டி விடுவார்கள். நீ வேண்டாம், உனக்கு வேலை கிடைக்காது, நீ இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற. அப்ப நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுமே ஆனால் அவன் ஏன் போறாங்க? அவன் தன்னாலுங்க படிக்க வர்றான். அப்படியானால் இந்த படிப்பும் வேலை வாய்ப்பும் தமிழர்களை பொறுத்தவரை, இந்தியர்களை பொறுத்தவரை அடிப்படையான ஒன்று. படிக்க வைக்கிற பிள்ளைய வந்து நம்ம வந்து வேலைக்கு அனுப்பாம வச்சிருக்கிற அளவுக்கு ஐரோப்பிய நாடுகள் மாதிரி நீங்க இல்ல. நீங்க சுவிட்சர்லாந்துல பிறந்தீங்கன்னா, ஸ்வீடிஷ் சைக்கிள் படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஓய்வு பெற்றோடனே அரசாங்கம் உங்களுக்கு மாசத்துக்கு 6 லட்சம் ரூபாய் பென்ஷன் கொடுத்துரும். நீங்க கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் கொடுத்துரும். இன்னைக்கும் ஸ்வீடிஷ் நாட்டுல இருந்து நம்ம நண்பர்கள் ஊருக்கு சுற்றுலா வர்றான், அவனை கேளுங்க, எனக்கு பென்ஷன் மாசம் 6 லட்சம் வருதுங்கிறான். அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்துல வளர்ந்த நாடு இல்லை நம்முடைய நாடு. நாம் மிக எச்சரிக்கையாக இதை அணுக வேண்டும். அதனால்தான் நான் சொன்னேன், இந்த பள்ளிகளிலே கல்லூரிகளிலே இவர்கள் வெளிநாடுக்கு படிக்க செல்கிற போது அந்த படிப்புகளை தர வேண்டும். உயர்கல்வியிலே அந்த வாய்ப்பு இருக்க வேண்டும். அப்ப நண்பர்களே, இது ஆங்கில வழியில நாம் படிக்கிற மாதிரி தமிழ் வழியில் படிக்க வேண்டுமானால் உரிய கல்வி நூல்கள், ஆய்வு நூல்கள் இல்லை. உங்களுக்கு சிம்பிளா ஒன்று சொல்றேன், கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு 25 போட்ட ஒரு என்சைக்ளோபீடியா கலைக்களஞ்சியம் இருக்கு. நான் மொழியியல் படிச்சேன். 1967 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டது. 67 அவன் பலமுறை வந்து அதை வந்து படிச்சு பார்த்து அப்டேட் பண்ணி போட்டிருக்கான். தமிழ்ல இன்னைய வரையும் ஒரு மொழியியல் கலைக்களஞ்சியம் உண்டா? இயற்பியல் கலைக்களஞ்சியம் உண்டா? நோயியல் கலைக்களஞ்சியம் உண்டா? மருந்தியல் களஞ்சியம் உண்டா? அறுவை மருத்துவ கலைக்களஞ்சியம் உண்டா? சட்ட கலைக்களஞ்சியம் உண்டா? இவையெல்லாம் இல்லாமல் நீங்க தமிழ் வழி கல்வியை கொண்டு வந்தால் நம்முடைய பிள்ளைகளை கேணியில சொல்லி கொள்ற வேலை. அப்படியானால் இந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் வந்து அறிவு தளத்தை உருவாக்க வேண்டும். அது ரொம்ப மிக மிக அடிப்படையானது. இந்த தமிழ் பயிற்சி மொழியில பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. இதுல இது 1. 2, இந்த நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாலே இந்த ஆங்கில வழியில் கற்ற மாணவர்களுக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்பு என்கிறதையும் நாம் வந்து கவனத்தில், அவர்களும் நம்ம ஊர்ல பிறந்தவங்க தான், நம்ம பிள்ளைங்க தான், நம்ம தெருவுல பக்கத்து வீட்டுல குடியிருக்கிறவன் தான், அவனையும் போய் கடல்ல தள்ளிட முடியாது. இதையெல்லாம் எச்சரிக்கையாக நாம் அணுக வேண்டும். அதனால்தான் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்துல நாம் பல்வேறு செய்திகள் இன்னைக்கு நிறைய செய்கிறார்கள். நான் கூட இந்த மன்றத்தில் குறிப்பிட வேண்டும் என்று நினைத்தேன். செம்மொழி தமிழாய் மத்திய நிறுவனம் நம்முடைய ஐயா ராமசாமி ஐயா அரியலூரை சார்ந்தவர். அவர்தான் அந்த நிறுவனத்துக்கான வரைவு தந்தவர், அதற்கான அட்டாமணிக்கான சட்டத்தை பதிவு செய்தவர். அன்றைக்கு டாக்டர் கலைஞர் காலத்துல அவர்தான் அதற்கான இடத்தை பத்தி 12 ஏக்கரை வாங்கி இன்றைக்கு பெரும்பாக்கத்துல பெரிய அளவுல இருக்கு. இப்படி அந்த நிறுவனம் இன்னைக்கு என்ன செய்கிறது? நீங்க வந்து ஸ்பானிஷ் மொழியில தொல்காப்பியத்தை கொண்டு போய் இருக்கிறது, போலிஷ் லாங்குவேஜ்ல தொல்காப்பியம், கிட்டத்தட்ட ஒரு 20 மொழிகளில தொல்காப்பியத்தை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது. அப்படியானால் ஒரு நிறுவனம் எப்படி இவர்கள் விவிலியத்தை பரப்பினார்களோ, அந்த காலத்துல சொசைட்டி ஃபார் தி பெர்பாகண்ட் ஆஃப் காஸ்பல் வச்சான், அது மாதிரி இன்றைக்கு உலக மக்கள் தொல்காப்பியத்தை, செவியல் இலக்கியத்தை பரப்புகிற ஒரு நிறுவனமாக அது இருக்கிறது. அல்ல நீங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, இன்னைக்கு நடுவண் அரசாங்கம் அதற்கு நிதி ஒதுக்குறது ஒரு ஆண்டுக்கு 200 கோடி. அப்படியானால்
அங்க டாக்டர் சந்திரசேகரன் போன்ற மிகச்சிறந்த அறிவாளிகள். நீங்க அங்க ஒரு தொலைக்காட்சியை நடத்தி ஹிந்தி, குஜராத்தி, மலையாளம், தெலுங்கு இப்படி இந்திய மொழிகள் எல்லாத்துலயும் ஒருத்தன் திருக்குறளை பத்தி பேசுறான், ஒருத்தன் தொல்காப்பியத்தை பத்தி பேசுறான், தினம் 24 மணி நேரம் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ இந்திய நாட்டில் இருக்கிற எல்லோரிடமும் தமிழ் போய் சேருகிறது. அதைத்தான் செய்ய வேண்டும். இதை ஒன்றிய அரசு செய்கிறது என்பதற்காக என்னோட கொள்கை முரண் கொண்ட, என்னோடு சிந்தனை முரண் கொண்ட இந்த பிஜேபி அரசாங்கத்தை நான் எதிர்ப்பவனில்லை. காரணம், அவர்கள் தமிழுக்கு செய்பவன் என் எதிரியாக இருந்தாலும் என் பகைவனாக இருந்தாலும் அவனை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவுல நீங்க தமிழ்ல செடிகள் இலக்கியங்களை பூரா வெளிவந்தவர்கள் படிப்பதற்கு வசதி அத்தனையும் இன்னைக்கு செயலி என்கிற அதை ஆப் நீங்க வந்து யூடியூப்ல போய் கடவுளை 40 கார் 40 தட்டிங்கன்னா செயலி வந்துடும். அதை பாடி இருப்பாங்க. அத்தனையும் உருவாக்குகிறார்கள். நீங்க பெரிய பெரிய நூல்கள், நீங்க தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் A4 சைஸ்ல 1000 பக்கம் சொன்ன கந்தசாமி அந்த புத்தகம் இன்னைக்கு இங்கிலீஷ்ல போட்டா 15,000 போடுவான். இவங்க 1000 ரூபாய்க்கு தர்றாங்க. அதுவும் விற்காத புத்தகங்களை கிட்டத்தட்ட ஒரு 50,000 புத்தகங்களை தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து கல்லூரிகளுக்கும் இலவசமாக கொடுத்தார்கள். அப்படியானால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் கலைஞர் போன்றவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு ஒரு அட்டானமி நிறுவனத்தை உருவாக்கி வைத்ததனால் தான், ஐயா ராமசாமி போன்றவர்கள் அடித்தளம் அமைத்ததனால் தான், அதை மிகச் சிறப்பாக உருவாக்கியதனால் தான் இன்றைக்கு இந்த மாதிரி நிறுவனங்கள் தமிழை உலக மொழிகளில மணிமேகலை 40 மொழியில மொழிபெயர்த்தாச்சு, சிலப்பதிகாரத்தை 40 மொழியில மொழிபெயர்த்தாச்சு, திருக்குறள் மட்டும்தான் 82 மொழிகளில் ஏற்கனவே மொழிபெயர்க்கப்பட்ட போது புதிதாக கலோக்கிய லாங்குவேஜஸ் வாகிரி மொழின்னு ஒரு மொழி, நம்ம நதிக்குறவர் பேசுற மொழி, அதை கூட மொழிபெயர்த்துட்டாங்க. ஸ்வாஹிலி மொழியிலும் மொழிபெயர்த்துட்டாங்க, ஆப்பிரிக்க மொழி. இப்படி உலக நாடுகளுடைய மொழிகளில அந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் செய்திருக்கிறது. உலக தமிழ் ஆட்சி நிறுவனம் தன்னால் எந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகம் கலைக்களஞ்சியங்களை, அறிவியல் களஞ்சியம், வாழ்வியல் களஞ்சியம் வெளியிட்டு இருக்கிறது. ஆக இந்த திராவிட இயக்க ஆட்சி காலத்துல நீங்க 1000 ஏக்கர் தமிழ் பல்கலைக்கழகம், நம்ம நண்பர்கள் போகிற போக்குல திராவிடம் தமிழுக்கு என்ன செய்தது என்கிற ஒரு கேள்வியை கேட்டார்கள். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். காரணம், இப்படியெல்லாம் இன்றைக்கு உலக அளவுல தமிழர்களை இந்த அளவுக்கு நாம் வந்து கல்வியில உயர்த்தி இருக்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்திலையும் நம்முடைய பொறியாளர்கள் வாழ்கிறார்கள். நீங்க சிலிக்கான் வெளியில போனா தமிழ்நாடு மாதிரியே இருக்கும். நீங்க சிங்கப்பூர்ல சில இடங்கள் இருக்கு தேக்கா மாதிரி, தமிழ்நாடு மாதிரியே இருக்கும். உலக நாடுகள் அனைத்து அந்த அளவுக்கு இவர்கள் இந்த 50 ஆண்டுகளை சென்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் என்பதை தமிழர்கள் நன்றி மறந்து கூறக்கூடாது. எனக்கு ஒண்ணு இந்த திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ பரிந்து பேசணும் அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு அவர்களோட 1000 கருத்து முரண்பாடு உண்டு. திமுகவோட 1000 கருத்து முரண்பாடு உண்டு. அண்ணா திமுகவோட ஏற்றுக்கொள்ள முடியாத சிந்தனைகள் நிறைய உண்டு. ஒரு மணி நேரம் நான் பேசுவேன் இந்த திமுகவை பற்றி, அது வேறு. நீங்க தமிழ் வழி கல்வி என்கிற ஒன்று இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது என்றால், இந்த நமக்கு முன்னால் ஆண்டவர்கள், அது ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் காங்கிரஸ் இயக்கமா இருந்தாலும், நீங்க திமுகவா இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும், நீங்க எம்ஜிஆர் தான் 1000 ஏக்கர் கொடுத்தாரு இருக்கு. இல்லைன்னா யாரும் அதை செஞ்சிருக்க முடியும் தமிழ் பல்கலைக்கழகத்துல. ஆனால் நாம் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? இன்றைக்கு இந்த அரசுகள் அந்த நிறுவனங்களை வஞ்சிக்கின்றன. அதுவும் இந்த ஆளுநர் ஒரு ஆள் இருந்துட்டு பதிவாளர் இல்லாம, துணைவேந்தர் இல்லாம, ஒரு வேலையும் நடக்காம, அதை நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு எதுக்கோ போறீங்க, கமிட்டி போறீங்க. ஒரு வாரத்துல கமிட்டியை போட்டு ஒருத்தன் உட்கார வச்சா வேலை நடக்கும். அச்சேர வேண்டிய நூல்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. இந்த மக்கள் வந்து போக வேண்டிய கல்வி இருக்கிறது. அதனால நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு ஒரு கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் தமிழ் பல்கலைக்கழகம் மாதிரியான தமிழ் வளர்ச்சித்துறை நடத்துகிற நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றிற்கெல்லாம் உடனடியாக பதிவாளர்கள், துணைவேந்தர்கள் போன்ற பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும். இல்லைன்னா எத்தனை வருஷத்துக்கு அது அழியிறது? நீங்க இப்ப உலக தமிழ் ஆட்சி ஒரு IAS ஆபீசரை போட்டிருக்கீங்க, அந்த மாதிரியா என்கிற ஒரு கருத்தை சொல்லி இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் நடக்க வேண்டும். மக்கள் இயக்கமாக மாறுகிற போது அரசுகள் செய்யும் என்கிற கருத்தை சொல்லி ஐயா ரங்கநாதன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மகிழ்ச்சிக்குரியது. இன்னும் அவரோடு இணைந்து இந்த தமிழ் களம், இந்த ஐந்தமிழ் மன்றம் இப்படி பலரும் செய்திருக்கலாம். அத்தனை பேருக்கு வேண்டிய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.